வளைச்சு பேச விரும்பல. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. நேரடியா விஷயத்துக்கு வர்றேன். ஏன் அம்மா பையன் வேண்டாம்? போனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. சார் என்னை பொறுத்தவரையிலும் அம்மா பையங்க அப்படின்னா ஒரு அலாரம் கிளாக் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம எங்கேயாச்சும் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அம்மா திடீர்னு இல்லப்பா அம்மாக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு விருப்பம் இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதாவது எல்லாத்துலயும் தலையிடுவாங்க. நீங்க நினைச்சதை செய்ய முடியாது. வேற ஏய் கூட்டு போங்கடா. எனக்கு இது வேணும் வேணான்ற டெசிஷன் அவங்க எடுக்கிறதா இருக்கணும். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. அதை தாண்டி எங்க அம்மா சொல்றது தான் முடிவு, அதை கோட்டை தாண்டி நான் வரமாட்டேன் நீயும் வராத நிக்கிறது ஒரு க்ரோன் இண்டிவிஜுவலா ஒரு மேரேஜ் லைஃப்க்கு செட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் கேர். தொட்டது 90க்கு அம்மாட்ட பர்மிஷன் கேட்பாங்க. இதனால எனக்கு அம்மா பையன் வேணாங்கிறாங்க. அது வந்து பெர்மிஷன் இல்ல, ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் அவங்க கொடுப்பாங்க. நான் எப்ப அப்படி சொன்னேன் சொல்லுவீங்களோன்னு சட்டத்தை கையில எடுத்துக்காத. சார் ஒரு லிமிட் வரலும் அது வந்துட்டு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் கேட்கும் போது அது பெர்மிஷன் மாதிரி தானே சார் ஆகுது. கரெக்ட். நானுமே வந்து ஒரு அம்மா பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இதேதான் அந்த டெய்லரும் சொன்னான். எவ்வளோக்கு அவ்வளோ அவர் அம்மாவை விரும்பினாரோ அதே 100% இப்ப என்ன விரும்புறாரு. கூப்பிட்டீங்களா? கூப்பிடணும்னு தான் நினைச்சேன். நீங்க நினைச்சீங்க, எனக்கு தோணுச்சு, உடனே வந்துட்டேன். அதாங்க நமக்குள்ள ஒரு இது. அதே தான் இப்ப என் பையனும் பண்ணுவான்னு நான் சொல்றேன். சார் நீ அப்படி வரியா? இவங்க பேம்பர் பண்ணி வளர்த்த குழந்தைங்களுக்கு அந்த ஒரு நானே எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியே இருக்காது சார். இவன் சரியா வர மாட்டான்டா. ஜென்ரலாவே நான் என்னதான் இவங்க ஒரு அட்வைஸ் கொடுத்தாலும் நான் அந்த மாதிரி யோசிக்கிறது இல்லை. எனக்குன்னு ஒரு செல்ஃப் நாலேஜ் இருக்கும்ல, ஏன் நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன் நீங்க நம்ப கூடாது. நிறைய போறான்டா. போன வீக் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகாதடா நாங்க. இல்லம்மா நான் போவேன், இது என் டிசிஷன். ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? மோஸ்ட் ஆஃப் என்ன பண்றாங்கன்னா மேக்ஸிமம் அம்மா கிட்ட தான் கேட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்றாங்க. இட்ஸ் a statement. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்ல விரும்புறான். அவன் அம்மா பிள்ளை, அவன் கஷ்டப்பட நான் விட மாட்டேன். அவன் சந்தோஷமா இருக்குன்னு தான் நான் நினைப்பேன். அப்படி இருக்கப்ப எப்படி உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி ஒரு விஷயத்த நான் செய்வேன்னு கேட்கறாங்க. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா மாறின மக்களை நாங்க இன்னும் பார்க்கல. என்ன ஒரு புத்திசாலித்தனம். அவங்க பையன் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நான் வந்து அவனை எப்படி நான் கஷ்டப்பட விடுவேன்ற மாதிரி சொல்றாங்க. தெரியல. அவங்களுக்கு அந்த கன்சர்ன் கடைசி வரைக்கும் இருக்கும். அதுக்காக வரப்போற பொண்ணு அவங்கள கஷ்டப்படுத்துவாங்கன்னு அர்த்தம் இல்லைல்ல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அந்த இடத்துல உருவாகிறது தான் இந்த கான்ஃப்ளிக்ட்ஸ். நீ நல்லா இருக்கணும்னு அம்மா ஒன்று சொல்லுவாங்க, வைஃப் ஒன்று சொல்லுவாங்க. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பேலன்ஸ்டான ஒரு ரிலேஷன்ஷிப் கொண்டுட்டு போறதுக்கான மெச்சூரிட்டி இருக்குமான்றது ஒரு क्वेश्चन மார்க். அடங்கம்மால அது கரெக்ட் தான் சார். ரெண்டு பேரையும் பேலன்ஸ் பண்ண முடியும். அப்புறம் எப்படி நான் அந்த பையனை கட்ட முடியும்? How do I tell you? அப்பா பொண்டாட்டியா அம்மானோ தான், நீ பொண்டாட்டிக்கு தான்ப்பா முக்கியத்துவம் கொடுக்கணும் தாங்க நான் சொல்லி வளர்த்துருக்கேன்னு சொன்னா பயப்பட போறது இல்ல. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே. ஆர்குமெண்ட்னு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் இல்லையா? அப்போஸ் அப்ப நடந்து நாங்க எங்க தரப்ப முதல்ல சொல்லுவோம். என் பிள்ளை என் பேச்ச தான் கேட்கணும்ன்றத நாங்க முதல்ல சொல்லுவோம். இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒன்னு இருக்கு, கூவுடா. ஆனா அந்த இடத்துல அந்த குழந்தை தடுமாறுது இல்ல, அந்த குழந்தைக்கு ஒரு இல்ல இப்பவும் பாருங்களேன், பிடி உங்ககிட்ட தான் இருக்குது. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு எனக்கு வேண்டாம். அந்த பொண்ணு என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு ஒரு பிரச்சனைனா என் புருஷன் என் பக்கம் நிக்கணும். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. எத்தனை பேர் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணிருக்கீங்க? How இதுக்கப்புறம் தான் நீங்க தைரியமா இருக்கணும். டெய்லி பாத்ரூம் போறது தானே. frequent you will clean? என்னவா எல்லாத்துக்கும் கை தூக்குறாங்க. இப்ப நாங்க தான் உங்களுக்கு கட்டதா இல்லையான்னு யோசிக்கணும். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். சுண்ட வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறது சொல்லுங்க. அதாவது கேர்ள்ஸ்க்கு வயிறு வலினா எல்லா அம்மாவும் வச்சு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்கும். நார்மலா சுண்ட வத்தல் குழம்பு தான், வித்தவுட் காய்கறி எதுவுமே போடாம எப்படி வைப்பீங்க சொல்லுங்க. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல.
நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் அரிஞ்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து இது கூடயே வந்து பொட்டேட்டோ அரிஞ்சு போட்டு இப்பதான் பிரைட் ஆரம்பிக்க. வெங்காயம் என்ன வெங்காயம் போடுவீங்க? ஆமா, இன்னொன்னு என்னன்னா அவன் ஹோட்டல் செஃப் கிடையாது. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஐட்டத்தை இப்ப நான் அவருக்கு பிசிமிலா பார்த்து எப்படி செய்வீங்க? மியூசிக். நான் பண்ணதில்ல. இது இப்ப காரக்குழம்புன்னு கேட்டீங்கன்னா ஜென்ரல் சொல்லிடுவாங்க. நீங்க ரொம்ப நுட்பமான ஒண்ணு உனக்கு தெரியுமான்னு கேட்டா இது என்ன கதையா இருக்குது? இல்ல புரியல. சார் இப்போ வந்து அந்த பிளாக் கலர் ஷர்ட் அவங்க வந்து வீடு கூட்டியிருக்காங்களா இது வரைக்கும்? வீடு கூட்டணும்னா எப்படி கூட்டணும் அப்படின்னு உங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்களா? புரிஞ்சதா? வீடு கூட்டுறது ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு உள்ள கடைசி ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வாசல் வரைக்கும் எடுத்துகிட்டு வருவோம். உனக்கு படுற பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாண்டா. ஒரு ஓரத்தில் வைக்க மாட்டோம், ஏன்னா வாசலில் பெருக்கி ஓரத்தில் வைக்கக்கூடாது, ஏன்னா ஓரத்தில் வச்சா குப்பை மாதிரியே நம்மளும் ஓரமாக போயிடுவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பண்ணி கடைசியில் சாம்பார் அப்ப எனக்கு இந்த மாதிரி பேச முடியாது. ஏன்னா அந்த போய் ஆரம்பிச்சாலே லாஸ்ட் ரூம்ல இருந்துட்டான். அதான் கிராமரே. அவன் வாரே வா, என்ன பணிவு என்ன பணிவு. இங்கே கூட்டி போட்டு குப்பை எங்கே சேர்த்துட்டு அப்புறம் இங்கே கூட்டி இங்கே சேர்க்கிறவன் இல்லை. அவன் தான் லாஸ்ட் ரூம்க்கே போயிட்டானே. ஆளு பார்க்க அரவிந்த் சாமி மாதிரி இருக்கா. அவனை எவ்வளவு கேள்விமா கேட்ப நீ? இந்த கேசரி பேண்ட்ல அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரி இருக்கீங்க. செகண்ட் ரோல அந்த சென்டர் அந்த பையனை கேட்கணும். கேளுங்க. உங்களுக்கு சிக்கன் எப்படி க்ளீன் பண்ணணும்னு தெரியுமா? சரி சரி.